அம்மாவை நான் துர்க்கா அம்மன் கிட்ட அனுப்பி ஆகணுமே. அதுக்காக நான் அவங்கள வசியம் பண்ணவும் முடியாது. என்ன பூஜை அறைக்குள்ள போனதும் அந்த வசியம் வேலை செய்யாம போயிடும். இப்ப ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நான் பிரம்மையை உருவாக்கணும். இங்க யாருமே இல்லையே. அப்ப எனக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுது? என் பின்னாடி ஏதோ எரியுற மாதிரி, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். ஆமா தாயே, சசி சசி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இவளுக்கு ஏன் இப்படி மூளை கெட்டு போய் அலையறாளோ? நேத்து கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போட்டா, இப்போ இங்க படுத்து தூங்குறா. ஆமா தாயே, அவளுக்கு நீங்க தான். இப்படி சத்தம் போடுறாங்க. ஏன் யாருமே வர மாட்டேங்கிறாங்க? யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா தாயே, நீங்க நீங்க இது நான் என்ன பண்றது? அம்மா தாயே, இந்த அம்மன் தாயை நான் எந்தவித கஷ்டத்திலையும் பார்க்க கூடாது. என்னோட பிரம்ம வலையில நீ ஈஸியா சிக்கிட்டல்ல. மன்னிச்சிருங்கம்மா தாயே, அந்த பாம்பு உங்க கை கிட்ட வந்துருச்சுமா. அதனாலதாம்மா அந்த கொம்பு நான் எடுத்து போட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கலையே. மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. ஜெய துர்காதேவி, ஜெய துர்காதேவி. Kaya
நான் நினைச்ச வேலை இப்போ சுலபமா முடிஞ்சிருச்சு. உன்னோட இந்த சுமங்கலி வளையல் அதோட வேலையை காட்ட போது சீமா. வளையல் இந்த சிலைக்குள்ள ஐக்கியமாயிடுச்சோ, சரியா அதே மாதிரி நீயும் என்னோட மாய உலகத்துக்குள்ள ஐக்கியமாயிடுவ சீமா. அந்த நாள் தூரத்துல இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லார் கூடவும் சண்டை போட்டேன். அதுக்கெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லாம ஆயிடுச்சு. அதான் இந்த வலைகளை எடுத்துக்கிட்டா. அப்புறம் என்னையும் அந்த மாய சக்தியால இப்படி பண்ணிட்டா. இது வரைக்கும் அவளோட நோக்கம் என்னன்னு புரிய மாட்டேங்குதே. ஆனா அவ பரத்வாஜ் குடும்பத்தோட என்ன செஞ்சிருக்காளோ, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. அம்மா தாயும் சீமாவையும் எங்க குடும்பத்தையும் நீதான் காப்பாத்தணும். கையில எனக்கு எந்த அடியும் படல, தீக்காயமும் எதுவும் ஏற்படல. அப்படி இருக்கும்போது இது இந்த அடையாளம் வந்ததும் இல்லாம கை வலிக்குது. மணி இப்ப 9:30. எப்படி இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேன்? நேத்து ராத்திரி அப்படி ஒரு நல்ல தூக்கம்பா. சரியா சொன்னீங்கப்பா. நேத்து ராத்திரி எந்த அளவுக்கு தூக்கம்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கண்ணே முழிச்சேன். அந்த அளவுக்கு ஆழமான தூக்கம். என்னாச்சுன்னே தெரியல. நானும் இன்னைக்கு காலையில ரொம்ப லேட்டா தான் எழுந்தேன். ஆனா சீக்கிரமாவே எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். சூடாறதுக்குள்ள எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. அதுக்குள்ள நான் அஞ்சலிக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மாடி சீமா, இங்க வா. என்ன இது இப்படி ஆச்சு? இது என்னாச்சுன்னு தெரியல. இந்த அடையாளம் இந்த கையில கூட இருக்கு. இன்னைக்கு நான் போட்டிருந்த வளையல் ரொம்ப டைட்டா இருந்துச்சு பெரியத்த. ஒருவேளை அதனால கூட ஏற்பட்டிருக்கலாம். வலியெல்லாம் ஒண்ணும் இல்லையே? பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, மருந்து போட்டா சரியா போயிடும். நீ நல்லா இருக்கல்லம்மா? நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எல்லாருமே சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருங்க. சூடா அரிக்கிட்டே இருக்கு. நான் அஞ்சலிக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். கூடிய சீக்கிரம் என்னோட எண்ணம் நிறைவேற போகுது. அது வரைக்கும் இந்த சிலை முடிகிற வரைக்கும் காத்து இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தேவிகாவும் எனக்கு தேவைப்பட மாட்டா. இப்ப நேரம் வந்துடுச்சு அந்த தேவிகா கிட்ட சொல்றதுக்கு. அவ விடுதலை ரொம்ப தூரத்துல இல்ல. அந்த பொம்மை எங்க போச்சு? தேவிகா அதுலதானே இருந்தா? அந்த பொம்மை எங்க?
நான் உன்னை நெருப்பு கிட்ட எடுத்துட்டு போக மாட்டேன். ஒருவேளை நீ எரிஞ்சு போயிட்டானா முதல் தடவையா எனக்கு பேசுற பொம்மை கிடைச்சிருக்கு. நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். அஞ்சலி, நான் உன்னை மறைச்சு வச்சிடுறேன். அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடிட்டு இருந்தேன். அப்படியா? நாள் முழுக்க விளையாட்டு கலாட்டா பண்றது. சரி, இப்ப சீக்கிரமா பால் குடிச்சிருங்க. அப்பதான் விளையாட இன்னும் எனர்ஜி கிடைக்கும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இது கொஞ்சம் குட் கேர்ள். இன்னும் சீமாக்கா, நான் தேவிகா. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. வெரி குட். தாய் துர்கா தேவி, உன்னாலதான் இப்ப ஏதாவது அதிசயம் செய்ய முடியும். இப்ப விளையாடு. சீமாக்கா, நான் தேவிகா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அட, என்ன இது இப்படி மாட்டிக்கிச்சு? அஞ்சலி, செல்லம், இது உன்னோட பொம்மை இல்லையே. இங்க இது எப்படி வந்துச்சு? இல்ல மம்மி, அன்னைக்கு நம்ம போனோம்ல தேவிகா ஆண்டி வீட்டுக்கு, அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். அங்க இருந்தா? செல்லம், ஒருத்தர் கிட்ட கேட்காம அவங்க பொருளை எடுத்துட்டு வந்தா அதுக்கு என்ன பேர் தெரியும்ல? இல்லம்மா, நான் திருடலம்மா. நான் கொஞ்ச நாள் இது கூட விளையாண்டதுக்கு அப்புறம் தேவிகா ஆண்டி கிட்ட திருப்பி கொடுத்துடுவேன். சரி, நீ தேவிகா ஆண்டி கிட்ட அவங்க டால் இங்க இருக்குன்னு சொன்னியா? இல்லம்மா. அஞ்சலி, இது ரொம்ப ரொம்ப தப்பு. சாரி சொல்லு. சாரி அம்மா. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இப்ப நாம 2 பேரும் தேவிகா ஆண்டி வீட்டுக்கு போறோம். அவங்க கிட்ட இந்த பொம்மையை நீ திருப்பி கொடுக்குற. ஓகே? சாரி பொம்மை, அம்மாவோட பேச்சு கேட்டாகணும்ல. அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ், என்ன அங்க கூட்டிட்டு போகாத. இங்க பாருங்கம்மா, பொம்மைக்கு இங்க இருந்து போக பிடிக்கல. அஞ்சலி, இந்த பொம்மையை உன்கிட்டயே வச்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்றல? இல்லம்மா. நீ உளறத நான் கேட்கவே போறதில்ல. தேவிகா ஆண்டி வீட்டுக்கு உடனே போய் இந்த பொம்மையை திருப்பி கொடுத்துட்டு வரோம். ஆண்டி கிட்ட மறக்காம சாரி சொல்லணும். மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே? ஓகே. சரி, வா. சாரி தேவிகா, அஞ்சலி உன்கிட்ட சொல்லாம இந்த பொம்மைய எப்ப கொண்டு வந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் இவளுக்கு புரிய வச்சுட்டேன். இவளும் என்கிட்ட சொல்லிட்டா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சாரி சொல்லிட்டா. அஞ்சலி. சாரி தேவிகா ஆண்டி. சீமாக்கா, வேண்டாம். நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இவ கையில ஒப்படைக்காதீங்க. இவ மனுஷ ரூபத்துல இருக்க ஒரு சாத்தான். சீமாக்கா, நான் தான் உண்மையான தேவிகா. அம்மா, பொம்மை போக மாட்டேன்னு மறுபடியும் சொல்லுதுமா. நான் உண்மையாதான் சொல்றேன். அஞ்சலி, அமைதியா இரு. அஞ்சலியால தேவிகா பேசுறத கேட்க முடியுதா? பொம்மைக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு தெரியுமா சீமாக்கா, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. அதனால இதை நான் எனக்கு என் கூடவே வச்சுப்பேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொம்மையை என்ன விட அஞ்சலிதான் பத்திரமா பார்த்துப்பான்னு தோணுது. அதனால இந்த நிமிஷத்துல இருந்து என்னை விட இந்த பொம்மை மேல அஞ்சலிக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. என்ன அஞ்சலி? என்ன தேவிகா திடீர்னு இப்படி சொல்ற? சீமாக்கா, ஒரு
ஒருவேளை நான் தயார் பண்ண எந்த பொருளா இருந்தாலும் அது குழந்தைங்க முகத்துல சந்தோஷத்தை உண்டு பண்ணுதுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன வேணும்? அதுலதான் என் கலையோட வெற்றி இருக்கு. அதனால அஞ்சலி, இன்னில இருந்து இந்த பொம்மை உன்னோடது. தேவிகா ஆண்டி உனக்கு கொடுக்கிற பரிசு இந்தா. நீங்க இதை எனக்கு கிஃப்ட் பண்றீங்களா? இதை எப்பயுமே நான் வச்சுக்கலாமா? தேங்க்யூ தேவிகா ஆண்டி. உங்களுக்கு தெரியுமா இந்த டாலோட பேரும் தேவிகா. அப்புறம் இது என்கிட்ட பேசவும் செய்யும். அப்படியா? இந்த பொம்மை பேசுமா? என்ன பேசுதுன்னு எனக்கு கேட்டு சொல்லு. இப்ப பாருங்க பேசும். பொம்மை ஏதாவது பேசு. ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. அம்மா இது பேச மாட்டேங்குது. அம்மா இது பேசவே மாட்டேங்குது. ஏன் இந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்பவும் அவங்க உலகத்துலதான் இருப்பாங்க. நாம கூட அப்படி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அஞ்சலி செல்லம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொம்மை தான் உண்மையான தேவிகா ஆண்டி. நீ போய் இப்போ இவங்க கூட விளையாடு. இன்னில இருந்து தேவிகா ஆண்டி எப்பவுமே உன் கூடவே இருப்பாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? உண்மையிலேயே உன் மனசு ரொம்ப பெருசு தேவிகா. தேங்க்யூ சோ மச். அஞ்சலி சார்பாவும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்ப வீட்டுக்கு போலாமா? தேங்க்யூ தேவிகா ஆண்டி. இனிமே வாழ்க்கை பூரா அந்த பொம்மைக்குள்ள கைதியாவே இரு. அப்புறம் ஒரு நாள் அந்த பொம்மை கூடவே உன்னோட பேரும் அடையாளமும் அழிஞ்சு போயிடும். போயிட்டு வந்துருக்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. இந்த புகை எங்க இருந்து வருது? அஞ்சலி வா, நம்ம போய் பார்க்கலாம். புகை கீழ இருந்து வருது. கீழே நெருப்பு எப்படி பத்திக்கிச்சு? அதாவது இந்த பொம்மை ஒருவேளை நெருப்புல விழுந்து எரிஞ்சு போயிட்டா அப்புறம் நான் விடுதலை ஆயிடுவேன்ல. ஆனா இதுக்காக நான் அஞ்சலி சம்மதிக்க வேண்டியதுமே. அஞ்சலி செல்லம், ஒரே கேம் விளையாடி விளையாடி உனக்கு போர் அடிக்கலையா? என்கிட்ட இன்னொரு கேம் இருக்கு, விளையாடுறியா? என்ன கேம்? அது என்னன்னா, என்ன இந்த ஜன்னல வச்சு நீங்க 2 பேரும் வாசல் கிட்ட போய் ரேஸ் வைக்கணும். யார் வந்து என்ன முதல்ல தொடுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு நல்ல கதை சொல்லுவேன். அதுவும் ராஜகுமாரனோட கதை. சரி வா, இப்ப நம்ம ரேஸ் வச்சுக்கலாம். ஓகே. கெட் செட்னு சொல்வேன், அப்ப நீ ஓடு. இல்ல, நான் 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ ஓடணும். ஓகே. தாயே துர்கா தேவி, உதவி செய்யுங்க. இது என்னோட கடைசி வாய்ப்பு. 1 2 3 go.
நான் விடுதலை ஆயிட போறேன். மறுபடியும் என்னால வெளிக்காற்று சுவாசிக்க முடியும். தாயே துர்கா தேவி, எனக்கு உதவி செய்யுங்க.